அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இறைவனாகிய சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவத்தொண்டுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள்தான் நாயன்மார்கள். விரிதிரை சூழ் கடற்நாகை அதிபதற்கடியே நின்று திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் புகழ்ந்து சொல்லப்படுகிற அதிபத்த நாயனார் பற்றிதான் இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். சோழ நாட்டில் நாகப்பட்டினம் கடற்கரைக்கு அருகில் திருநூலைப்பாடி என்ற இடத்தில் மீன் பிடித்து வியாபாரம் செய்யக்கூடிய மீனவ சமுதாயமான பரதவ இன மக்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு தலைவராக அதிபத்த நாயனார் இருந்தார். அதிபத்த நாயனார் என்றால் ஒரு சிறந்த பக்தர் என்று பொருள். தன்னுடைய சிறு வயதில் இருந்தே சிறந்த சிவபக்தராக இருந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் கடலுக்கு மீன் பிடிக்கும் போகும்போது தன்னுடைய வலையில் சிக்கக்கூடிய முதல் மீனை எடுத்து இந்த மீன் இறைவனாகிய சிவபெருமானுக்கு உரியது என்று சொல்லி கடலில் விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதிபத்த நாயனாரில் உயர்ந்த பக்தியை உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடலை அதிபத்த நாயனாரிடம் நடத்த ஆரம்பித்தார். அதிபத்த நாயனார் தினமும் கடலுக்கு மீன் பிடிக்கச் செல்லும் போது மீன்கள் சிக்குவது குறைந்து கொண்டே வந்தது. இதனால் அதிபத்த நாயனாரின் குடும்பத்தில் வறுமை ஏற்படத் தொடங்கியது. ஆனாலும் அதிபத்த நாயனார் தன்னுடைய வலைகளில் சிக்கும் முதல் மீனை சிவபெருமானுக்கு அளிப்பதை நிறுத்தவே இல்லை. இப்படியே நாட்கள் நகர்ந்தது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிபத்த நாயனாரின் வலையில் ஒரே ஒரு மீன் மட்டும் சிக்குமாறு விளையாடினார் சிவபெருமான். அதிபத்த நாயனாரும் வழக்கம் போல இந்த மீன் என்னை படைத்த சிவபெருமானுக்கு உரியது, சிவார்ப்பணம் என்று கூறி கடலில் விட்டார். குடும்பமே கடுமையான வறுமையில் வாடியது. அதிபத்த நாயனாரின் உடலுக்கும் நாளுக்கு நாள் தளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இதை பார்த்து மிகுந்த கவலையுடன் அதிபத்த நாயனாரின் மனைவி கணவனிடம், நம் பசியை தீர்க்க வீட்டில் எந்த பொருளுமே இல்லை, நம் குழந்தைகள் எல்லோரும் பசியுடன் பலவீனமாக இருக்கிறார்கள், நீங்கள் பொருள் ஏதாவது சம்பாதித்து கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அதிபத்த நாயனாரும் தனது மனைவி சொல்வதை கேட்டு தனது குழந்தைகளுக்காக கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றார். அதிபத்த நாயனார் வீசிய வலையில் நவரத்தினங்களும் நவமணிகளும் பதித்த ஒரு தங்க மீன் ஒன்று வலையில் மாட்டியது. இதை கண்டதும் அருகில் இருந்தவர்கள், அதிபத்த நாயனாரே, இன்று உமக்கு ராசியான நாள், அதனால்தான் நீங்கள் வீசிய வலையில் தங்க மீன் கிடைத்துள்ளது. இந்த மீனை கொண்டு போய் உங்க மனைவியிடம் கொடுங்க, உங்களது வம்சமே செல்வச் செழிப்பாக வாழலாம் என்று சொன்னார்கள். தங்க மீனை கண்டதும் அதிபத்த நாயனாரின் மனதில் எந்த சலனமும் இல்லாமல் வழக்கம் போல் வலையில் சிக்கிய முதல் மீனை இறைவனுக்கு கொடுப்பது போலவே இந்த தங்க மீனையும் சிவபெருமானுக்கு உரியது என்று கூறி கடலில் விட்டுவிடுகிறார். அதிபத்த நாயனாரின் இந்த செயலை கண்டு அருகில் இருந்தவர்கள் எல்லோரும் திகைத்து நின்றனர். அப்போதுதான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அதிபத்த நாயனாருக்கு காட்சியளித்தனர். அது மட்டுமில்லாமல் கையில் தன்னுடன் இருக்கக்கூடிய பேரின்ப வரத்தையும் அதிபத்த நாயனாருக்கு அளித்தனர். இன்றைக்கும் ஆவணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று தங்க மீனை சிவபெருமானுக்கு கொடுக்கும் திருவிழா நாகப்பட்டினத்தில் உள்ள காயரோகண சுவாமி கோவில்ல நடைபெறுது. இப்ப 63 நாயன்மார்கள்ல முதல் நாயன்மார் பற்றிய கதையை இந்த பதிவில் நாம பார்த்தோம். மீதி 62 நாயன்மார்கள் கதையை தொடர்ந்து நம்ம சேனலை நான் பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. அனைவருக்கும் எனதன்பு வணக்கங்கள்.